நம்மளை மாதிரி சாதாரண ஆளுங்கள்லேருந்து செலிபிரிட்டிஸ், நடிகர்கள், அரசியல்வாதிகள், நம்ம நாட்டோட பிரதமர், உலகத்தோட மிகப்பெரிய பணக்காரர்கள், பிஸ்னஸ்மேன்ஸ், அமெரிக்காவின் அதிபர், எல்லா நாட்டோட பிரதமர்கள், கவர்மெண்ட்ஸ் அஃபிஷியல்ஸ், இன்னும் நிறைய பேர் யூஸ் பண்ணுறது தான் இந்த ட்விட்டர் சோஷியல் மீடியா ஆப். நம்ம டிவியில் பார்க்குற நியூஸ், பேப்பரில் படிக்கிற நியூஸ், இப்படி நிறைய செய்திகள் வர்ற முதல் இடம் ட்விட்டர் ஆப்பில் தான் இருக்கும். அப்படிப்பட்ட இந்த ட்விட்டர் ஆப்பில் நம்ம எப்படி ஒரு அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணுறதுன்னு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு உங்கள் மொபைலில் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் சர்ச் போயிட்டு ட்விட்டர்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள். ட்விட்டர் டைப் பண்ணிங்கன்னா இந்த எக்ஸ் சிம்பல் போட்டு ஒரு ஆப் வரும். இதுதான் ட்விட்டரு. இதை இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. சமீபத்தில் தான் உலகத்தின் மிகப்பெரிய தொழிலதிபர் எலான் மஸ்க் இந்த ட்விட்டரை வாங்கி எக்ஸ்னு பேர் வச்சுருக்காரு. இந்த எக்ஸ் ஆப் உங்கள் மொபைலில் இன்ஸ்டால் ஆனதும் இந்த ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணதும் க்ரியேட் அக்கௌண்ட் சொல்லிட்டு ஒன்று இருக்கும், அதை கொடுங்க. க்ரியேட் அக்கௌண்ட் கொடுத்ததும் ஃபஸ்ட்டு உங்களோட நேம் என்ட்ரு பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இமெயில் ஐடி என்ட்ரு பண்ணிக்கோங்க. அடுத்ததாக உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் என்ட்ரு பண்ணிக்கோங்க. இதையெல்லாம் என்ட்ரு பண்ணதும் நெக்ஸ்ட்டுன்னு சொல்லிட்டு அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டுன்னு சொல்லிட்டு அதை கிளிக் பண்ண அப்புறமா நீங்கள் கொடுத்த அந்த இமெயில் ஐடிக்கு ஒரு வெரிஃபிகேஷன் கோடு போயிருக்கும். அதை பார்த்து டைப் பண்ணிங்க. முதல்ல ஜிமெயில் ஓப்பன் பண்ணுங்கள். அதில் ஓப்பன் பண்ணிங்கன்னா நீங்கள் கொடுத்த அந்த மெயில் ஐடிக்கு இந்த மாதிரி ஒரு எக்ஸ்ன்னு போட்டு ஒரு வெரிஃபிகேஷன் கோடு வந்திருக்கும். அந்த வெரிஃபிகேஷன் கோடை நீங்கள் நோட் பண்ணிக்கங்க. நோட் பண்ண அப்புறமா திரும்ப ட்விட்டரை ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிவிட்டு அங்கே நீங்கள் நோட் பண்ண அந்த கோடை இங்கே என்ட்ரு பண்ணிக்கங்க. என்ட்ரு பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்த அப்புறமா உங்களுக்கு ஒரு பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ண சொல்லும். நீங்கள் உங்களுக்கு ஞாபகமாக இருக்கிற மாதிரி ஏதாச்சும் ஒரு பாஸ்வேர்டை நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கங்க. 8 கேரக்டர்ஸில் நீங்கள் அந்த பாஸ்வேர்டை டைப் பண்ண அப்புறமா சைன்அப் கொடுங்க. சைன்அப் கொடுத்த அப்புறமா உங்களோட ப்ரொஃபைல் பிக்சரை நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் வேணுன்னா அப்லோட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் ஃபார் நவ் கொடுங்க. அதுக்கப்புறமா உங்களுக்கான யூசர் நேமை ஜென்ரேட் பண்ண சொல்லும். இதில் உங்களுக்கு யூசர் நேம் நீங்கள் என்ன டைப் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை டைப் பண்ணிங்க. நீங்கள் டைப் பண்ண உடனே இந்த இடத்துல டிக் மார்க் க்ரீன் கலரில் காட்டுச்சுன்னா அந்த யூசர் நேம் அவைலபிள்னு அர்த்தம். இல்லைனா உங்களுக்கு இன்டூ மாரி போட்டு ரெட் கலரில் காட்டுச்சுன்னா அந்த யூசர் நேம் அவைலபிள் இல்லைன்னு அர்த்தம். நீங்கள் வேறு ஏதாச்சும் டைப் பண்ணணும். இப்போ நான் யூசர் நேம் டைப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு கொடுத்தப்புறமா அலோ எக்ஸ் டு சென்ட் யூ நோட்டிஃபிகேஷன் கேட்குது. இது என்னென்னா நீங்கள் ட்விட்டரில் உங்களுக்கு அதில் வர ட்வீட்ஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரணும்னா அலோ கொடுங்க. அலோ கொடுத்த அப்புறம் கண்டினியூ கொடுங்க. இப்போ இந்த அலோ எதுக்கு கேட்குதுன்னா உங்கள் கான்டாக்டில் இருக்கிறவங்க யாராச்சும் ட்விட்டரில் ஜாயின் பண்ணாங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரணும்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிங்கன்னா அலோ கொடுக்கலாம். அலோ கொடுத்த அப்புறமா உங்கள் கான்டாக்டில் இருக்கிறவங்களோ இல்லைனா ஆல்ரெடி ட்விட்டரில் ஃபேமஸாக இருக்கிற ஐடிஸ்லாம் உங்களுக்கு காட்டும். நீங்கள் வேணும்னா ஃபாலோ கொடுக்கலாம். இப்போ நான் நெக்ஸ்ட்டு கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு நம்ம எந்த லாங்குவேஜ் ஸ்பீக் பண்ணுவோன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு நம்ம இங்கிலீஷும் தமிழும் கொடுத்துக்கலாம். உங்களுக்கு நீங்கள் எந்த லாங்குவேஜோ அந்த லாங்குவேஜ் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கங்க. நம்ம அதை கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு கொடுத்த அப்புறமா நம்மளுக்கு நான் முன்னவே சொன்ன மாதிரி நிறைய பெரிய ஆளுங்கள்லாம் ட்விட்டரில் இருப்பாங்க. அதில் இப்போ நம்ம பிரைம் மினிஸ்டர் இருக்கார், அப்புறம் நிறைய நியூஸ் சேனல் இதுமாரி நிறைய இருக்கும். இதில் நீங்கள் அவங்களெலாம் ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஃபாலோ கொடுத்துக்கலாம். அட்லீஸ்ட் ஒரு ஸ்டார்டிங்கில் நம்மளுக்கு ஒரு 3 பேர் ஒரு ஆளாச்சும் ஃபாலோ பண்ண சொல்கிறாங்க. அதனால் நம்ம ஃபஸ்ட்டு நம்ம பிரைம் மினிஸ்டரை ஃபாலோ கொடுத்துப்போம். ஃபாலோ கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுங்க. ட்விட்டரில் உங்களுக்கு யாரெல்லாம் ஆடியோ அண்ட் வீடியோ கால் பண்ணணுன்ற ப்ரைவசி செட்டிங்ஸை இப்போ கேட்குது. இது நீங்கள் இப்போயே செட்டிங்ஸில் சேஞ்ச் பண்ணுறதுனால பண்ணிக்கலாம், இல்லைனா நோ தேங்க்ஸ் கொடுக்கலாம். இப்போதைக்கு நான் நோ தேங்க்ஸ் கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ட்விட்டர் ஐடி ஓப்பன் ஆகிடுச்சு. நம்மளோட ப்ரொஃபைல் பிக் எப்படி பார்க்குறதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு ப்ரொஃபைல் மாரி போட்டு ஒரு பிக்சர்ஸ் இருக்கும். அது கிளிக் பண்ணிங்கன்னா நம்மளோட ப்ரொஃபைல் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் காட்டும். இந்த ப்ரொஃபைல் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட ப்ரொஃபைல் ஐடிக்குள்ளே போயிடும். இதில் நீங்கள் போட்ட ட்வீட்டு அந்தமாரி சொல்லிட்டு எல்லாமே இருக்கும்.
நீங்கள் வந்து இப்போ வந்து நீங்கள் ஸ்டார்டிங்கில் ப்ரொஃபைல் பிக்கோ இல்லை கவர் பிக்கோ எதுவுமே வந்து ஆட் பண்ணலன்னா இப்போ நீங்கள் செட்டப் ப்ரொஃபைல் சொல்லிட்டு கொடுத்தீங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு வந்து ப்ரொஃபைல் பிக்சர் வந்து அப்லோட் பண்ணுற ஆப்ஷனு காட்டும். இதில் நீங்கள் ப்ரொஃபைல் பிக்சர் அப்லோட் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஜஸ்ட்டு ஒரு ஃபோட்டோ வந்து ப்ரொஃபைல் பிக்கை வந்து அப்லோட் பண்ணுறேன். இதில் கேட்குற இந்த செட்டிங்ஸ்லாம் அலோவ் கொடுங்க. அப்போ தான் வந்து நம்ம வந்து அப்லோட் பண்ண முடியும். இப்போ ஜஸ்ட்டு நான் ஒரு ஃபோட்டோ வந்து எடுத்துகிட்டு யூஸ் ஃபோட்டோன்னு கொடுக்குறேன். இது கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஃபோட்டோ வந்து ப்ரொஃபைல் பிக்சரை வந்து உங்களுக்கு காட்டும். இதில் வந்து நீங்கள் அந்த அப்ளை கொடுத்தீங்கன்னா ப்ரொஃபைல் பிக்சராக செட் ஆகிடும். அதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு உங்களுக்கு வந்து ஹெட்டர் பிக்குன்னு சொல்லுவாங்க. இப்போ ஃபேஸ்புக்கில் வந்து கவர் பிக்குன்னு சொல்லுவாங்க. நம்ம ப்ரொஃபைல் பிக்குக்கு பின்னாடி ஒன்று இருக்கும். அதை நீங்கள் அப்லோட் பண்ணோன்னா அதுக்கு சேம் அப்லோட் கொடுங்க. உங்கள்கிட்ட ஆல்ரெடி ஃபோட்டோ இருந்துச்சுன்னா சூஸ் எக்ஸிஸ்டிங் ஃபோட்டோ கொடுத்தீங்கன்னா உங்கள் கேலரி உள்ளே போவோம். இல்லைனா டேக் ஃபோட்டோ கொடுங்க. டேக் ஃபோட்டோ கொடுத்துட்டு இப்போ நம்ம ஜஸ்ட்டு ஒரு ஃபோட்டோ எடுப்போம். ஓகே, இந்த ஃபோட்டோ வந்து இப்போ நம்ம ப்ரொஃபைல் பிக்சராக கவர் பிக்காக வந்து அப்லோட் பண்ண போகிறோம். இது வந்து இந்த ஃபோட்டோ எடுத்துகிறோமா கரெக்டாக இந்த க்ராப் பண்ணிவிட்டு அப்ளை கொடுத்தீங்கன்னா பேக்ரவுண்டில் அந்த பிக் வந்து செட் ஆகிடும். அதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு உங்களோட பயோ வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். நான் இப்போ ஜஸ்ட்டு ஒரு பயோ வந்து டைப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்தப்புறமா நீங்கள் திரும்ப வந்து நீங்கள் உங்களோட யூசர் நேம் சேஞ்ச் பண்ணுறதுனா இங்கே நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ நான் நெக்ஸ்ட்டு கொடுக்குறேன். அதுக்கப்புறமா வந்து நம்மளோட லொக்கேஷன் எங்கேன்னு கேட்குது. நீங்கள் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் உங்களோட லொக்கேஷன் வந்து இங்கே டைப் பண்ணிக்கலாம். இல்லைனா ஸ்கிப் ஃபார்னர் கொடுத்துட்டு சேவ் கொடுங்க. இப்போ வந்து நம்மளோட ப்ரொஃபைல் பிக்கு அப்லோட் ஆகிடுச்சு, ஹெட்டர் பிக்கு அப்டேட் ஆகிடுச்சு, பயோவும் வந்து வந்துடுச்சு. இப்போ நம்ம இந்த ஃபாலோவிங்கிறது நம்ம வந்து வேறு யாராச்சும் நம்ம ஃபாலோ பண்ணுறோன்னா அவங்களோட லிஸ்ட்லாம் இங்கே வரும். இப்போ நம்ம வந்து பிரைம் மினிஸ்டர் அவர் மட்டும் தான் ஃபாலோ கொடுத்துருக்கோம். அப்புறம் வந்து ஃபாலோவர்ஸ்ன்றது வந்து நம்மளை வந்து யாராச்சும் இப்போ ஃபாலோ பண்ணாங்கன்னா அவங்களோட லிஸ்ட்டெல்லாம் இங்கே வரும். இப்போ தான் நம்ம அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம், நம்மளுக்கு இன்னும் எதுவும் வரல. இப்போ அதுக்கடுத்தபடியாக வந்து நம்ம who to ஃபாலோன்னு சொல்லிட்டு நம்ம கீழெல்லாம் நிறையா காட்டும். இது வந்து நம்ம சஜஷன்ஸ் கொடுக்கும் யாராச்சும் நம்ம ஃபாலோ பண்ணிட்டுறதுனான்னு சொல்லிட்டு. இப்போ வந்து நம்ம பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா அவங்களும் வந்து காட்டுது, நம்ம அவங்களுக்கு ஃபாலோ கொடுக்கலாம். விராட் கோலி காட்டுது, விராட் கோலி. இந்தமாரி வந்து நிறையா ஐசிசி நம்மளுக்கு வந்து யாரெல்லாம் வந்து நம்ம ஃபாலோ கொடுக்கணும்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கிறோமோ அவங்களோட அப்டேட்ஸ் நம்ம அடிக்கடி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறோமோ அவங்களுக்கெல்லாம் நம்ம வந்து ஃபாலோ கொடுக்கலாம். இப்போ நம்ம ஃபாலோ கொடுத்தவங்கெல்லாம் போஸ்ட்டு போட்டாங்கன்னா அது வந்து நம்ம இன்ஸ்டண்ட்டாக இங்கே வந்து நம்ம ஹோம் பேஜில் இங்கே வந்துடும். இது மட்டும் இல்லாமல் நம்ம இப்போ ஸ்பெசிஃபிக்காக யாராச்சும் நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும்னு சொல்லிட்டு நினச்சோன்னா சர்ச் கொடுத்துட்டு இந்த இடத்துல போய்ட்டு அவங்களோட நேம் வந்து நீங்கள் டைப் பண்ணலாம். இப்போ நான் ஜஸ்ட்டு வந்து ஆக்டர் விஜய்ன்னு சொல்லிட்டு டைப் பண்ணுறேன். டைப் பண்ணேன்னா ஃபஸ்ட்டு வந்து இப்போ ஆக்டர் விஜய் ஃபேன்ஸ் சொல்லிட்டு நிறையா ஃபேன் கிளப் ஐடிலாம் வந்து இப்போ வந்து ஆக்டர் விஜய் அதை மட்டும் நம்ம சர்ச் பண்ணுவோம். சர்ச் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட் ஆப்ஷனாக அவரோட அஃபிஷியல் ஐடி வந்துருச்சு. அப்படி இங்கே வரலன்னா நம்ம பீப்புள்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணிங்கன்னா இதில் வந்து நம்மளுக்கு வந்துடும். இதில் வந்து அவரோட ஐடி வந்து இது தான். இதை வந்து நம்ம கிளிக் பண்ணோன்னா அவரோட அஃபிஷியல் ஐடி இது. இதில் வந்து நம்ம போயிட்டு அவரோட அப்டேட்ஸ்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறமா வந்து நம்ம ட்விட்டரில் எப்படி ஒரு ட்வீட் போடுறது அப்படின்றத பார்ப்போம். நீங்கள் ஹோம் பேஜை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ப்ளூ கலரில் ஒரு ப்ளஸ்ஸு காட்டும். இந்த ப்ளஸ்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா போஸ்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த போஸ்ட்டை கொடுத்திங்கன்னா இந்த காட் கொடுத்துருங்க. இந்த இடத்துல வந்து நம்ம வந்து போஸ்ட் போடலாம். இப்போ ஜஸ்ட் நம்ம ஒரு ஃபோட்டோ அப்லோட் பண்ணோன்னா இந்த கேலரி பிக்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஃபோட்டோ அப்லோட் பண்ணுற ஆப்ஷன் காட்டும். இதில் நீங்கள் எந்த ஃபோட்டோ நீங்கள் அப்லோட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஃபோட்டோ ஜஸ்ட்டு கொடுத்துருங்க. கொடுத்துட்டு நீங்கள் வந்து என்ன டைப் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து டைப் பண்ணுங்கள். ஜஸ்ட் இந்த மாதிரி ஆச்சு நீங்கள் டைப் பண்ணிடலாம். உங்களுக்கு என்ன வேணுமோ அதை இங்கே டைப் பண்ணுறங்க. டைப் பண்ணிவிட்டு போஸ்ட்டும் கொடுத்தீங்கன்னா இந்த போஸ்ட் வந்து ட்வீட் ஆகிடும். போஸ்ட்டு கொடுக்குறேன், லோட் ஆகுது. லோட் ஆகிட்ட அப்புறமா நம்ம வந்து இந்த போஸ்ட் வந்து ட்வீட் ஆகிடுச்சு. ஆக்சுவலாக அது வந்து ட்வீட்டுன்னு சொல்லுவாங்க. நம்ம ப்ரொஃபைலில் போய் பார்த்தோன்னா அந்த நம்ம போட்ட ட்வீட் வந்து இங்கே வந்துருச்சு. இப்போ நம்ம வந்து ஒரு ட்வீட்டை வந்து எப்படி நம்ம லைக் பண்ணுறது, ரீபோஸ்ட் பண்ணுறது, கமெண்ட் பண்ணுறன்றதை பற்றி பார்ப்போம். ஃபஸ்ட் நம்ம ஏதாச்சும் ஒரு ஐடிக்குள்ளே போய்ப்போம். இப்போ வந்து எலான் மஸ்க் அவரோட ஐடி உள்ளே போயிடுவோம். நம்ம ஃபாலோ கொடுத்துக்கலாம். ஃபாலோ கொடுத்துட்ட அப்புறமா ஒரு ட்வீட்டை வந்து நம்ம ஓப்பன் பண்ணிப்போம்.
இப்போ இந்த ட்வீட்டை நம்ம வந்து ஓப்பன் பண்ணிப்போம். ஓப்பன் பண்ணிவிட்டு லைக்குன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ஹார்ட் சிம்பிள் போட்டுருக்கும், அதை கொடுத்திங்கன்னா லைக் ஆகிடும். ரீபோஸ்ட் சொல்லிட்டு ஒன்று இருக்கும், இந்த ரீபோஸ்ட் கொடுத்திங்கன்னா உங்கள் ப்ரொஃபைல்லேயே இந்த ட்வீட் வந்து ஷோ ஆகும். அதுக்கப்புறமா கமெண்ட்டுக்கு வந்து இந்த கமெண்ட் ஆப்ஷன் பக்கத்தில் இருக்கும், அதை கொடுத்துட்டு நம்ம என்ன கமெண்ட் பண்ணுறோமோ அது வந்து நம்ம வந்து கமெண்ட் பண்ணலாம். ஜஸ்ட் நம்ம சும்மா சாம்பிளுக்கு ஒன்று சும்மா பண்ணுவோம். கமெண்ட் கொடுத்துட்டு ரிப்ளை கொடுங்க. ரிப்ளை கொடுத்திங்கன்னா அது வந்து இந்த இடத்துல கமெண்ட் வந்து வந்துடும். அவ்வளோதான் இந்த ஒரு ட்வீட்டை சம்மந்தமானது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த ட்வீட்டை வந்து சேவ் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். பக்கத்தில் வந்து இந்த இடத்துல லைக் பக்கத்தில் ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, இந்த சேவ் கொடுத்திங்கன்னா இந்த ட்வீட் வந்து உங்களுக்கு வந்து புக் மார்க்ஸாக வந்து சேவ் ஆகிடும். இது வந்து எப்படி நம்ம போய் பார்க்குறதுன்றதை நான் இப்போ சொல்கிறேன். அதுக்கப்புறமா பக்கத்தில் வந்து ஷேர்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்கும், இந்த ஷேர் கொடுத்திங்கன்னா இதோட லிங்க்கை வந்து நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் இன்ஸ்டாகிராமில் எதில் வேணால் நீங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சேவ் பண்ணது ரீபோஸ்ட் பண்ணதெல்லாம் எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு நான் காட்டுறேன். இந்த பக்கத்துலேயே இந்த டாப் கார்னரில் வந்து ப்ரொஃபைல் ஆப்ஷன் இருக்கும், இந்த ப்ரொஃபைலை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா புக் மார்க்ஸ் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த புக் மார்க்ஸ் உள்ளே போனீங்கன்னா நீங்கள் சேவ் பண்ண அந்த ட்வீட் வந்து இங்கே இருக்கும். அதுக்கப்புறமா நம்ம ரீபோஸ்ட் பண்ண ட்வீட் எங்கே இருக்குன்னா நம்ம ப்ரொஃபைல் கிளிக் பண்ணணும். ப்ரொஃபைல் கிளிக் பண்ணோம்னு சொன்னோம்னா நம்ம ரீபோஸ்ட் பண்ண அந்த ட்வீட் வந்து இங்கே நம்ம ப்ரொஃபைலில் வந்து காட்டும். அவ்வளோதான் நண்பர்களே, இந்த ட்விட்டரில் எப்படி நம்ம அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறது, எப்படி ட்வீட் போடுறதுலாம் பார்த்தோம். மேலும் இந்த ட்விட்டரில் இருக்கிற மற்ற ஆப்ஷன்ஸ் எல்லாத்த பற்றியும் டீட்டெயிலாக உங்களுக்கு வீடியோ வேணும்னு சொன்னிங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த ட்விட்டரில் நம்ம வந்து வெறும் ட்வீட் பண்ணுறதுக்கு மட்டும் யூஸ் பண்ணுறதால நம்ம வந்து இந்த ட்விட்டர் மூலிமா வந்து பணமும் சம்பாதிக்கலாம். அது எப்படின்றத உங்களுக்கு தெரியணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வந்து அதை பற்றி டீட்டெயிலாக ஒரு வீடியோ போடலாம். இந்த வீடியோவோட ஸ்பான்சர்ஸ் யாரும் பார்த்தீங்கன்னா ஜென் ரிவ்யூஸ். இந்த ஜென் ரிவ்யூஸ்ன்றவங்க லேட்டஸ்ட்டாக ஒரு லேப்டாப்ஸ், கேட்ஜெட்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்ஸ் சொல்லிட்டு இந்த எல்லாத்தோட பொருளோட ஜென்யூன் ரிவ்யூஸ் அப்டேட் பண்ணுற ஒரு வெப்சைட். இந்த வெப்சைட்டில் பெஸ்ட்டு குவாலிட்டி லேப்டாப்ஸு, ஸ்மார்ட் ஃபோன்ஸு, கேட்ஜெட்ஸு இந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் வந்து நீங்கள் பார்க்கலாம். அதோட ரிவ்யூ வந்து இந்த வெப்சைட்டில் அவைலபிளாக இருக்கும். அதனால் இந்த வெப்சைட்டை நீங்கள் செக் அவுட் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த வெப்சைட்டோட URL என்னென்னு பார்த்தீங்கன்னா genreviews.online. Thank you for watching this video.